அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்று நாம் பார்க்க போவது சுவையான ரசமலாய் செய்முறை விளக்கத்தை தாங்க. முதல்ல தேவையான பொருட்களை சொல்லிடுறேன். முழு கொழுப்பு பால் 1 லிட்டர், எலுமிச்சை பழம் 2, சோளமாவு 1 ஸ்பூன், தண்ணீர் 4 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் அரை தேக்கரண்டி, பால் 500 மில்லி, குங்குமப்பூ சிறிதளவு, சர்க்கரை 1/4 கப், பாதாம் பிஸ்தா தேவையான அளவு. இப்போது செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். முதலில் பாத்திரத்தில் 3/4 லிட்டர் பாலை ஊற்றி சுண்ட காய்ச்சவும். பால் நன்றாக காய்ந்ததும் எலுமிச்சப்பழ சாற்றை ஊற்றி பாலை திரிய விடவும். பால் திரிந்து இறக்கி வைத்து ஒரு வடிகட்டி துணியில் விரித்து அதில் திரிந்த பாலை ஊற்றி 2 முறை தண்ணீர் ஊற்றி அலச வேண்டும். பிறகு தண்ணீர் முழுவதும் வடிய 15 நிமிடம் வரை இறுக்கமாக கட்டி வைத்திருந்தால் தண்ணீர் முழுவதும் வடிந்துவிடும். அடுத்து 15 நிமிடம் கழித்து அந்த திரிந்த பால், அதாவது பன்னீர் தயார். இந்த பன்னீரில் 1 ஸ்பூன் சோளமாவு சேர்த்து நன்கு பிசைய வேண்டும். பின்பு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வேண்டிய வடிவங்களில் தட்டி வைக்கவும். அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து 4 கப் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கவும். அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நன்றாக கரைந்தால் உருட்டி வைத்துள்ள பன்னீர் உருண்டைகளை சேர்த்து 15 நிமிடம் வேக வைக்க வேண்டும். பின்பு அடுப்பிலிருந்து இறக்கி பன்னீர் உருண்டைகளை ஒரு பவுலில் எடுத்து அவற்றில் தண்ணீர் ஊற்றி 15 நிமிடம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். அடுத்து ரசமலாய் பாலில் ஊற வைக்க ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் பாலை ஊற்றி காய்ச்சவும். அதில் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, சர்க்கரை சேர்த்து கலக்கவும். மிதமான தீயில் காய்ச்சவும். பால் நன்றாக காய்ந்ததும் அதில் தயார் செய்து வைத்துள்ள பன்னீர் உருண்டைகளை போட்டு மூடிவிடவும். 5 நிமிடம் கழித்து திறந்து மெதுவாக உடைந்து போகாமல் கிளறவும். இப்பொழுது சுவையான ரசமலாய் ரெடி. நாளை மற்றொரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.